பிரிய சகோதரி பவதி பிக்ஷாந்தேகி என்று தெலுங்கில் இசைவாடி வந்த அந்த மாமனிதர் இசைமேதை தியாகராஜன். அவர் பிக்ஷா பாத்திரத்திலிருந்து எடுத்த சில்லறைகள் நவீன காலத்திற்கு உதவாது என்று தெரிந்தவர்கள் நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாய் கற்பூர புத்திதான். அது காற்றோடு போய் பல ஆண்டுகளாகிவிட்டன. அதன் பிறகு உங்கள் பிச்சை பாத்திரம் உருமாற்றப்பட்டது. பிச்சை குவளை பெரும் உண்டியலானது. அந்த உண்டியலை உடைத்து நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். தங்கச்சி, ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. Please conclude. ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய புடவையை பிடிச்சு இழுத்தவங்க இவங்க. I wish they were here. They would have shouted at me saying, how dare you talk about it? It is a truth. அதுவும் நாகரிகத்துக்கு எதிர்மறையா இருக்கக்கூடிய விஷயம். அதுல நீங்க என்ன யாருக்கு உபதேசம் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க? There is an eminent leader who spoke about Tamil. I do not want to name him. On the contrary, they would keep his photo. They will also say he is our Dravidian icon. I want to read that here, sir. He says, and I quote, and this was published in a magazine called Vidudalai on 27th November 1943. தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும் என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார். He says that. Elderly man saying, again I read it, sir. This was published in a magazine called Tughlaq during their Golden Jubilee edition between 1970 to 2019. It was published in 2019. இந்த தமிழ் மொழியானது காட்டுமிராண்டி மொழி என்று நான் ஏன் சொல்கிறேன்? 3000 இருந்து 4000 ஆண்டுகளுக்கு முந்தி ஏற்பட்ட மொழி என்பதை தமிழன் பெருமைக்கு ஒரு சாதனமாய் கொண்டு பேசுகிறார்கள். நானும் தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்பதற்கு அதையே தான் முக்கியமாக காரணமாக சொல்லுகிறேன். This elderly man says who they worship every morning, afternoon, evening. I'm not even taking his name.